என்னத்துக்கு இப்போ இந்த அக்கா தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க? ஏட்டி, அந்த மண்டை மேலே இருக்க பாரு கொண்டை, அதை பிடிச்சி ஒரு ஸ்பீடு பிரேக்கை போட்டு நிப்பாட்டு. என்னத்துக்கு இப்படி தலை தெறிக்க பல்ல கெஞ்சிட்டு ஓடுறன்னு விசாரிப்போம். எக்கா நில்லு நில்லு, ஓடாத. ஏட்டி, என் முடிய விட்றேன்னு அவசரமும் ஓடிக்கிட்டு இருக்கேன், கண்ணு தெரியல. இல்லைங்கன்னு சொன்னேன், இல்லைன்னா பிடிச்சி இழுத்து விட்றோம் பார்த்துக்கிடுங்க. ஏடி, அவசர வேலையாக போயிட்டு இருக்குன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன நில்லு நில்லு நிக்கிட்டு? அந்த அவசர வேலை தான் என்னன்னு சொல்லிட்டு போங்க, அதுக்குள்ள என்ன தலையா போயிடும். ஏடி நாலு முடி, வலிய விட்டு நில்லுடி. தடத்தை அடைச்சிக்கிட்ட எப்படி மனுஷால் போறது வார்த்து? என்னடா இது குபீர்னு மீன் வாடை எங்கிருந்து வருது? ஒன்றும் புரியலையே. ஓ, ஊங்கிட்ட இருந்துதானா? ஏட்டி, எப்பலேருந்து மீன் வியாபாரம்? ஏய் கீதா, நான் ஒன்றும் வியாபாரத்துக்கு போகல. நான் எங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு வரேன் பார்த்துக்க. ஃப்ரிட்ஜில் வச்சு டெய்லியும் சமைச்சு சாப்பிட்றதுக்காண்டி எடுத்துகிட்டு வந்தா வியாபாரத்துக்கு இல்லை, வியாபாரத்துக்கு. அடியே, ஒரு கூட மீனை வச்சு சாப்பிடுவியா? மீன் எப்பா, மீன் திங்கக்கில் நல்லா உனக்கையாக இருக்குது. ஆனால் இந்த வாடை இருக்குது பாரு, மூக்கே பிஞ்சிட்டு போயிட மாட்டிருக்கு. அடியே உமா, வலிய விட்றோம் போய் தோலை. அப்புறமா ஊட்டாண்ட வரேன், எனக்கு 4-5 மீன் கொடுக்கணும். இல்லைன்னா எல்லாத்தையும் உனக்கு தெரியாமல் தூக்கிட்டு ஓடி போய்ட்டு பார்த்துக்க கூடையோட. சரிடி கீதா, அப்புறமேட்டிக்க வா தாரேன். இப்போ வலிய விட்டு நில்லு. அம்மாடி, இன்னைக்கு ஆளாளுக்கு ஒரு தினசா தான் தெரியுறாங்க. பத்துமினி என்னடானா பல்ல கெஞ்சிட்டு ஓடுது, இவ என்னடானா மீன் கூடையை வச்சுக்கிட்டு நவருன்றா. என்னதான் நடக்கு? போமா போ, மேலே கீழே கொட்டிவிட்டு போயிடாத, பொறுமையா போ தாயி. ஏட்டி உமா, அவளுக்கு கொடுத்துட்டு எனக்கு கொடுக்கல, அவளை தான் நீ சொல்லிட்டேன். சரி டீவா, உனக்கு தாரேன். எக்கா ஒதுங்கி நில்லுங்களேன், உங்களுக்கு தனியாக வெத்தலை பார்க்க வைக்கணுமோ? போ தாயி போ. எக்கா நீங்க சொல்லுங்க, என்னத்துக்கு இப்படி ஓடினீங்க? ஏடி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல, அதுக்கு தான் கறி எடுக்க வேகமாக போயிட்டு இருக்கிறேன். அந்த சுவர் ரொட்டியில் அது கேட்டிருந்தேன், அது சீக்கிரமாக வாங்கக்கா, இல்லைன்னா வேற எங்களுக்கு கொடுத்துருவேன்னு சொன்னான். அதுக்கு தான் ஓடிக்கிட்டு இருந்தா நீங்கள் பிடிச்சி நிப்பாட்டிட்டீங்க. கொடுத்துக்கிறது தொலைச்சிட்டானா என்ன கருமமே தெரியல. உங்களோட பெரிய ரோதனையாக போச்சுடி. சுவர் ரொட்டிக்காண்டி ஓடி சுபத்தில் முட்டிக்கிடாதீங்க. ஏண்டி, அதெல்லாம் எனக்கு தெரியும்டி. அது வேகமாக போகலன்னா அதுக்கு எம்பிட்டு பேர் கேட்டு வச்சுக்கிட்டாங்க தெரியுமா? நம்ம முன்னாடியே சொன்னதான் உண்டு. அது உடம்புக்கு அம்பிட்டு நல்லதுடி. நத்தை நல்லா ஊறும்பதுக்கா. எங்கள் பெரிய மவளுக்கு ரத்தமே இல்லை, அதுக்கு தான் சரி வாங்கி செஞ்சு கொடுக்கலான்னு போனால் நீங்கள் வேற என்னக்கா ஏதுக்கான்னுட்டு. பின்ன நீங்கள் பாட்டுக்கு தலை தெறிக்க பல்ல கெஞ்சிக்கிட்டு உடனே எங்களுக்கு என்னமோ ஏதோன்னு பார்த்துட்டாவாதா? அதுக்கு தான் கேட்டோம், எதுனா அவசரமாக என்ன ஏதுன்னு. ஆமாம், நான் கூட நினச்சி ஏதோ திருடம் தான் வந்து உங்ககிட்ட இருக்கிற பணப்பையை பிடிங்கிட்டு ஓடி போயிட்டனோ, அதை தான் பிடிக்கிறதுக்கு ஓடுறியோன்னு நினச்சிக்கிட்டு சரி நாம் எதனா உதவி பண்ணலான்னு கேட்டால் நீ ரொம்ப தான் பீத்திக்கிறிய. ஏடி, பணப்பையை இடுப்பில் சொருவிக்கிட்டு தெரியறதுக்கு நானே கிளவியா? பர்ஸில் வச்சுட்டு இருப்பேன்னா? ஐயோ சாரிக்கா, மன்னிச்சிடுங்க. நீங்கள் வந்து வயிற்றான கிளவி கிடையாது, நீங்கள் குமரி பார்த்துக்கிடுங்க. இப்போல்லாம் உங்ககிட்ட வாய் கொடுக்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நான் அப்புறமா வந்து பேசிக்கிறேன் உங்களை. எக்கா மேலே வந்து முட்டாதீங்க, அவசரத்தில் இந்த பக்கம் ஓடுறீங்க, கறிக்கடை அந்த பக்கம். அடச்சை, உங்ககிட்ட பேசினா அப்படித்தான் மூளை குழம்பி மரத்து மேலே கூட ஏறி ஓடி போயிட மாட்டேங்க. அந்த கடைக்காரன் அந்த அக்காவை காணன்ட்டு அதுக்குன்னா கொடுத்து போட்டானா என்னன்னு தெரியல. வேகமாக போய் தான் வாங்கியே ஆகணும். வச்சிருக்கலாம், நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடணும். 2 நாளைக்கு முன்னாடியே நானும் காய்ச்சல் கொடுத்து வச்சுக்கிறேன். இவளுக்கு பண்ணுற வேலை நம்மள நில்லுன்னு லேட்டு பண்ணி போட்டாளுங்க. என் மினிக்கி, அவள் போய் 1 மணி நேரம் ஆகுது, நீ என்னத்த இன்னும் மூக்க பிடிச்சிக்கிட்டு இருக்க? ஏட்டி, நீ எது பாம்புக்கும் போட்டியா? ரொம்ப பேட் ஸ்மெல் பார்த்துக்க. நானும் எப்படா சொல்கிறதுன்னு சொல்லாமல் மூக்க பிடிச்சிக்கிட்டு இருந்தா நீ என்னக்கிட்டே கேட்டால் அப்புறம் உண்மை சொல்லிவிடும் பார்த்துக்க. ஏட்டி செருப்பண்ணாய, என்னையா சொல்கிற? இருவண்ண ஏட்டி, நெசமாக தாண்டி சொல்கிறேன். அந்நேரத்துலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குடி. செருப்பை கழட்டுறதுக்குள்ள ஓடி போயிரு, இல்லைன்னு செத்த நீனு. ஏட்டி நெசமான தாண்டி கொலை பழிய கூட ஏற்றுக்கிடுவேன். ஆனால் இதை பிச்சு போடுவேன், பிச்சு. இத்தனைக்கும் நான் ஒன்றுமே பண்ணலை. நான் காலையில் 2 வாட்டி கக்குச்சி போயிட்டு வந்தால் என்ன சொல்லுது நாய்? பாம் போட்டியான்னு என்னையை பார்த்து கேட்குறாளே, அவளை இன்னைக்கு சும்மாவே விடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க.